அது என்னத்துக்கு தான் அந்த மாதிரி முகமூடி போட்டுன்னு அந்த மாதிரி அந்த இடத்துல நிற்கிறாங்க. இந்த வழிப்பறி கல்லை தட்டிக்கிறது, கல்லை தட்டு நின்று யாராவது என்ன கேட்டாங்கன்னா திடீர்னு ஒர்க் பண்ணி இருக்கிறது எல்லாத்தையும் பிடிங்கி விட்டுருவாங்க. வண்டி வச்சு தான் நான் போயிட்டு இருக்கேன். ஸோ ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் நசீம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட 2 weeks ஆகிடுச்சு. ஸோ தவிர்க்க முடியாத காரணங்களால் வீடியோ வந்து எடுக்க முடியல. ஒரு 2 weeks-ஆக வந்து பயங்கர பிஸி. அதனால் சரி, இன்றைக்கி நேற்று ஒரு பிரதர் கேட்டார், என்ன ப்ரோ யூடியூப் அவ்வளோதானா, முடிஞ்சிடுச்சா, மூடிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேள்விக்காக அடுத்த நாள் காலையில் நம்ம ரைடு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 280 kilometers அரௌண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகிறோம், ஆந்திர பிரதேஷ்க்கு போகிறோம். அப்படியே எதுக்காக போகிறோம் அப்படின்றத போகும்போது அப்படியே சொல்லிகிட்டே போகிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க 2 பேர். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்க பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நான் மட்டும்தான் பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே ரைடை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கண்டினியூ பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து இப்போயே வந்து 9:05 ஆகிடுச்சு. ஸோ பெட்ரோல் போட்டுடலாம். பெட்ரோல் பங்க் வந்துருச்சு. இதுக்கு மேலே பெட்ரோல் பங்க் போனோம் அப்புறம் அப்படின்னா வண்டி பாதியிலே நின்றும். ஸோ கைஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 kilometers பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி ரைடிங் கியர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரல. யாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க. ரைடிங் கியர்ஸ் போடாமல் வந்து ரைடு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சேஃப்டி முக்கியம். இருந்தாலும் என்னால் ரைடிங் கியர்ஸ் எடுத்துகிட்டு சேவ் பண்ண முடியல. அதை வச்சுட்டு என்னால் பாதுகாத்துட்டு இருக்க முடியல. இப்போ போகிற ரைடு அந்த மாதிரி ரைடு. GoPro வந்து நான் வந்து ஒரு இடத்துல பேசியிருக்கேன் கொடுத்துட்டு போகிறதுக்கு. அந்த இடத்துல கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட சேஃப்டி பண்ண சொல்லிட்டு தான் நம்ம போக முடியுமே. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு டோலு. நார்மல் ஸ்பீட் தான் போயிட்டுருக்கோம், 70 to 80. இதே மாதிரி க்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3000 கொடுத்து வாங்கினது. ஆனால் அது வந்து லாஸ்ட் டைம் காஞ்சனகிரி ட்ரிப்பு பார்த்துருந்தீங்கன்னா அதில் மழையில் நனைஞ்சிருச்சு. ஃபுல்லாக மழையில் நனைஞ்சதில் என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக அது மாதிரி ஒரு மாதிரி காளான்னு சொல்லுவாங்கள்ல, அது என்ன மஷ்ரூமா காளான்னு, அது வந்துட்டுருக்கு ஃபுல்லாக க்ளவுஸ் ஃபுல்லாக. அது என்ன பண்ணுறதுனே தெரியல. பார்ப்போம், கூடி சீக்கிரம் அதுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வேறு புது க்ளவுஸ் தான் வாங்கணும். நம்ம நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். அப்படியே கோஸ்ட் ரைடு தான் அது. எனக்கு தெரிஞ்சு கண்ணே தெரியாது, அந்த லெவலில் இருக்கும். நானும் ஒரு பிரதரும் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ளஸில் போயிருந்தோம். லாஸ்ட் வீக் மட்டுமே இந்த ரோட்டில் வந்து 3 times கிட்ட நான் வந்து ரைடு பண்ணியிருக்கேன். நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். 7 மணி கிளம்புனது 11:30 மணிக்கு 12 மணிக்கு ரீச் ஆகிறோம். 12 மணியா 1:15 மணி ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. ரீச் பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் சுத்தமாக லைட்டே கிடையாது. எங்களோட பைக்கோட லைட்டு மட்டும்தான். அதுவும் என்னோட பைக் கிடையாது. என்னோட பைக்காவது பரவாயில்ல, ஓரளவுக்கு இங்கே இருக்குன்னா அந்த கார் வரைக்குமாவது அடிக்கும் லைட்டு. அது போன பைக் பார்த்தீங்கன்னா பேஷனு. ஸோ ஒன்றுமே தெரில, ரோடே தெரில, எதிர்க்க ரோடு வருதா இல்லையானே தெரில, அந்த லெவலில் இருந்தது. எப்படி இருந்தாலும் போய் ஆகணும் அப்படின்றதுக்காக நைட் ரைடு தவிர்க்கணும்னு நினச்சேன். லைஃப்லேயே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 3வது ரைடே வந்து நைட் ரைடு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எந்த ஊருக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னா தானாக்குளம் ஊருக்குள்ளே வந்திருக்கோம். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டே கிடையாது எங்கேயுமே. நைட் டைமில் வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். பெரியபாளையம் கிராஸ் பண்ணி ஊத்துக்கோட்டைக்கு இன்னும் 24 kilometers இருக்குது. ஊத்துக்கோட்டைக்கிட்ட வரப்போகிறோம். ஊத்துக்கோட்டை கிராஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஆந்திரா 2த்துக்கு நடுவில் ஒரு செக் போஸ்ட்டு பார்டர், அதுதான். அதை கிராஸ் பண்ணி போகணும். என் முன்னாடி பாருங்கள் புள்ளிங்க போகிறாரு. புள்ளிங்க அப்படியே சும்மா பெண்டு போடுறது என்ன வேறு லெவலில் ஓட்டிகிட்டு இருக்காரு. அங்கே பாருங்க, அப்படியே 2 பக்கமும் திரும்பி பார்க்குற ஸ்டைல் என்ன தெரியுதுன்னு நினைக்கிறோம். நம்மளை ஏற விட மாட்டார்னு நினைக்கிறேன் அவர், எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம் என்ன தான் பீட் பண்ணுறாரு அவர். இப்போ தான் தெரியுது எனக்கு. அது திரும்பி பார்க்குறாரு எங்கே வரானா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம மிரரில் பார்ப்போம், மனுஷன் வரல, சோர்ந்து போயிட்டாப்புல. இருங்க போக விடுவோம். சூப்பர் ராஜா. வந்து வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. தெரியுதா? இந்த மாதிரி மனுஷன் தான் வந்து ரைடிங்கில் தேவை. அங்கே பாருங்க, அவங்கள பார்க்குறாரு. அவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான். அவங்கள பார்க்குறாரு. கையெல்லாம் விட்டு ஓட்டுறாரு. போடு வெண்டு போடு ராஜா போடு. சூப்பர். 2 கை விட்டு ஓட்டு. அப்படி தான் கேமரா வச்சுருக்கிறத பார்த்துட்டாரோ என்னவோ தெரியலையே. அதனால தான் இந்த மாதிரி சர்க்கஸ்லாம் காட்டுறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வேலையை பார்த்துட்டு கிளம்புவோம். இதுக்கு மேலே இவர் கூட காம்படிட் போட்டோம்னா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. இதில் ஒரு ஃபன்னியான ஒரு பிளேஸ் இருக்குது. ஆல்ரெடி என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ஊரோட பேர். பிகாஸ் நான் ஆல்ரெடி எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். அதுக்கே நிறையா பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க.
அதாவது இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 கிலோமீட்டரில் ஆந்திர பிரதேசை ரீச் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஊத்துக்கோட்டை மார்க்கெட் பிளேஸ் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஆந்திரா பார்டருக்குள்ளே போக போகிறோம். நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இதுதான் வந்து செக் போஸ்ட், ஆந்திரா பார்டர் செக் போஸ்ட், ஆந்திரா தமிழ்நாடு இந்த இருக்குல்ல. ஏன் பார்த்து நர்ஸில் வராரு பாருங்க, போலீஸ் செக் போஸ்ட்னு போட்டிருக்கா. அவன் எதுவும் சொல்லலை, சும்மா எதுவும் சொல்ல போ அப்படின்றாங்க. போ சொல்கிறாங்களா என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. நான் ஏதோ பாலைவனம் மாதிரி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெட்டு மாதிரி இருக்கும். இது மேலே படுத்து தூங்கணும் அப்படின்னா. என்ன ஒன்று நைட்டு பாம்பு வரும், அது வேறு விஷயம். இங்கே பாருங்க, இந்த சைடு மலை, இந்த சைடு இந்த மாதிரி ஒரு காடு. ஸோ கைஸ் இப்போ வருது பாருங்க, இந்த கரும்போட இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது இருக்கா, இதை பார்த்துக்கோங்க. நைட்டு மற்ற ஸ்டோரியை சொல்கிறேன். வேறு லெவல் இன்சிடென்ட் அது, நைட்டில் சொல்கிறேன். அப்போ தான் அதோடைய உண்மையான எஃபெக்ட் இருக்கும். 90 கிலோமீட்டர்ஸ் பாஸ் பண்ணிட்டோம். ஸோ சின்ன கேப். ஹாய் சொல்கிறா. இவர் பேர் பார்த்தீங்கன்னா இலியாஸு, அவர் பேர் பார்த்தீங்கன்னா சபரி. அப்படியே அந்த போர்டு பேரை நீங்களே படிச்சுக்கோங்க, நான் சொல்ல மாட்டேன். கிட்ட போய் வேணால் காட்டுறவாங்க, படித்து கொள்ளுங்கள். இவங்களாம் எப்படி பஸ்ஸில் டிக்கெட்டு கேட்பாங்க? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் ஒரு ஃபால்ஸ் வரும், கோனே ஃபால்ஸ். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கோனே ஃபால்ஸு. அதோட வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக ஷூட் பண்ணுறோம். திரும்ப 4 அன்னைக்கு வருவோம் இதே ரூட்டுக்கு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 51 கிலோமீட்டர் இருக்குது. 51 கிலோமீட்ரு. பைக் பார்த்தீங்கன்னா பஞ்சர் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டியூப்லெஸ்ன்றனால அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கேன். சுத்தமாக காற்று இறங்கி போயிடுச்சு. பைக் என்னை பார்த்து கேட்குது, பஞ்சரை கிட்ட வீட்டில் வச்சுட்டிங்கன்னா தூங்குறதுக்கு வந்திருக்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் கேட்பாங்கல்ல, புக்கை வீட்டில் வச்சு நீங்கள் தூங்க வந்திருக்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி. அவ்வளோ இதுக்கு மேலே 90, 80லாம் ஓட்ட முடியாது. 50, 60 தான் ஓட்ட முடியும். எதிர்க்க மலை, பட் க்ளவுட்ஸ் வந்து ஃபுல்லாத்தையும் மறைச்சிருக்கு. பாவி, பஞ்சர் ஆன டைமில் இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் வரணுமா? அந்த மலையை நான் வந்து பேக் சைடில் காட்டினேன் தெரியுமா உங்களுக்கு? அந்த சைடு சுற்றிட்டு போவோம் அப்படின்னு சொன்னேன்னா அதே மாதிரி சுற்றிட்டு இப்போ இந்த ரூட்டுக்கு வந்திருக்கேன் நான். தெரியுதுங்களா உங்களுக்கு மலை? இதை பாருங்கள், அப்படியே ஒரு 7 ஸ்லோப் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கண்டினியூஸாக. ஒரு லாஸ்ட்டில் ஒரு குட்டி மரம் ஒன்று, ஒரு மலை ஒன்று இருக்கும். மரம்னு சொல்கிறேன், சாரி, மலை இருக்கும். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய மலை தெரியுதா உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா டீ டைம் முடிஞ்சு லன்ச் டைம் வந்துருச்சாமா. ஸோ சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கை போடுறாங்க. பைக்கை வாசலில் நிப்பாட்டலாமா? வேணாம், பாவம். ஹோட்டல் பேர் வந்து ருச்சி ஹைவே ரெஸ்டாரண்ட். வேணுன்றவங்க இங்கே வந்து சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காற்று ட்ரை, ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாக ட்ரை ஆனதுனால எங்கே போய் கடையை தேடுறதுன்னு தெரில. இப்படியே 20ல் தான் போகணுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே ஃபாஸ்ட் ஓட்டணுன்னா டயர் டர்றன்னு கிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 2000 ரூபாய் செலவைக்கிற மாதிரி ஆகிடும். அட்லீஸ்ட் பெட்ரோல் பங்க் இருந்தால் கூட பெட்ரோல் பங்க்லையாவது காற்றடிக்கலாம். பெட்ரோல் பங்க் கூட இல்லையடா, காடு சுற்றிலும் காடாச்சு. இது ஒரு வழியாக பஞ்சர் கலையை தேடி வந்துட்டேன். அட்லீஸ்ட் காற்றாது இப்போதைக்கு அடிச்சுப்போம். பஞ்சர் கூட அப்புறம் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா வண்டியில் மொத்தம் எத்தனை பஞ்சர் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் 3 பஞ்சர் இருக்காமா. 3 பஞ்சர் இருக்குதா உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 60 கிலோமீட்டர்ஸ், 40 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. 11:30 ஆகுது டைமு. இதுக்கு மேலே ஸ்லோ பண்ணால் வேலைக்கு ஆகுது. இன்னும் கரெக்டாக 30 மினிட்ஸில் 30 கிலோமீட்டர்ஸ். ரேணிகுண்டாக்கு இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது. கிளைமேட் வேறு லெவல், அப்படியே சில்லுன்னு இருக்குது, நல்லா இருக்குது. ஆசம். இப்போ ரைட் சைடில் ஃபுல்லாக மலை. ரோடே வந்து இந்த மலையை குறைஞ்சி தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மலை வந்து பாதி காணும், சாப்பிட்ருக்காங்க யாரோ. ஸோ கைஸ் இன்னும் 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ வந்த வேலையை முடிச்சுட்டு திரும்ப vlog கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். ஸோ கைஸ் அண்ணன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ். அண்ணன் தென்காசிலேருந்து வந்திருக்காப்புல, இந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காரு. இவ்வளோ நேரம் இவர் கூட தான் மீட்டிங் முடிந்து விட்டது. இப்போ சென்னை கிளம்புறோம். அண்ணன் பாவம் தனியாக இங்கே 4 பெட்டோட படுத்து தூங்க போகிறாரு. தென்காசிலேருந்து வந்திருக்காரு. இன்னும் 5 நாளா கிளம்புறதுக்கு? 5 நாளா? சரி ஓகே. சரி ஓகேண்ணா, பாய்ண்ணா. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுது ஷார்ப்பாக. 8 o'clock சென்னை ரீச் ஆகிடணும் அப்படின்னு எய்ம் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு.
இன்னும் லஞ்சு சாப்பிடல, போகிற வழி தான் எங்கேயாவது லஞ்சு சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான் இருக்கோம். இந்த லெஃப்ட் எடுத்தோம்னா சென்னைக்கு இங்கேருந்து 135 கிலோமீட்டர்ஸ். திருப்பதியை விட்டு வெளியே செல்கிறோம். சரி 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 சரி. இப்போ பாருங்க, இந்த சைடும் ஃபுல்லாக மலை, ஃபுல்லாக சுற்றிலும் மலை தான் இருக்குது. ஸோ கைஸ், இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி இருக்குது பாருங்கள், வேறு லெவல் லொக்கேஷனில். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் செம்ம இருட்டாகிடும். இந்த ரோட்டில் லைட்டு கிடையாது. காலையில் சொன்னேன் உங்களுக்கு நான். அந்த ஸ்டோரி என்னன்றதை இப்போயே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் நான். என்னாச்சு அப்படின்னா, கரெக்டாக 7 o'clock நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ரைடு. அங்கேருந்து 7:30க்கு அவர் வந்தாப்புல என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. நான் தான் பில்லியனு, கிட்டத்தட்ட நைட் ஃபுல்லாக நான் தான் பில்லியனாக இருந்தேன். அவர் தான் ரைடராக இருந்தார். பைக் ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்தோம். ஒரு இடத்துல 8:30 மணி ஆகிடுச்சு. ஒரு இடத்துல சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புனா, பைக்கில் வந்து லைட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா லைட்டு கொஞ்சம் தூரம் அடிக்கும், நல்லா டிஸ்டன்ஸ் தெரியும். பட் பேஷன் ப்ளஸ் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஐபீம் போட்டால் கூட டயரு கீழே தான் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எதிர்க்க வர வண்டியோட பவர் வந்து அந்த லெவலுக்கு ஃபோர்ஸில் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பைக்கெலாம் கூட எதுவுமே இருக்காது, வெறும் லாரி அதெல்லாம் மட்டும்தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த ரோட்டில். அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் நாங்கள் கிளம்பிட்டோம். அதாவது ரெடில்ஸ் ரோடு லெஃப்ட் எடுத்து நம்ம கிளம்புனான்னு பார்த்தா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு ஒரு லைட் இல்லை, ஒன்றுமே இல்லை. சரியான பயம், என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா கிளம்பணும் இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துடுச்சு. சரி போய் நான் அவனை வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஒரு 11:30 மணி இருக்கும். ஒரு 3 பேர் இருக்காங்க ரோட்டில். இந்த மாதிரி ஒரு கரெக்டாக இந்த மாதிரி காடு, அந்த மாதிரி காட்டு அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர். ஒருத்தர் வந்து முகமூடி போட்டிருக்காரு, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2 பேர் ரெண்டு பைக்கு, ஒரு முகமூடி போட்டிருக்காரு ஒருத்தர், இன்னொருத்தர் 2 பேர் பேர் சரியாக தெரில. நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்கு முன்னாடியே காலையிலே காமிச்சேன் தெரியுமா உங்களுக்கு, அந்த கரும்பு அந்த கரும்பு ஒன்று என்ன கரும்பு எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். அது பெரிய நல்லா அச்சா சும்மா செம்மையாக வலிக்கும். சரி அந்த லெவலுக்கு ஒரு கரும்பு குச்சி எடுத்து வச்சுக்கினேன் கையில். நான் நடுவில் இப்படி வச்சுக்கினேன் சென்டராக. இப்போ நான் தான் பிள்ளைன்னா நான் தான் இப்போ சென்டராக இப்படி வச்சுக்கினேன். சரி ஆனால் அவர் போயின்னு இருக்கோம். பார்த்தா இவனுக்கு 3 பேர் இங்கே ஓரமாக நின்று இருக்கானுங்க. அது என்னத்துக்கு தான் அந்த மாதிரி முகமூடி போட்டுனே அந்த மாதிரி அந்த இடத்துல நிற்கிறாங்கன்னு தெரியல, என்ன காரணம்னு சரியாக தெரில. பட் நம்மள எதையும் பண்ணல. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நியூஸில் வர விஷயம் என்னென்னா, இந்த வழிப்பறி, அதாவது போகிறவங்க மேலே கல்லை தட்டிக்கிறது. கல்லை தட்டி நின்று யாராவது என்ன கேட்டாங்கன்னா திடீர்னு ஃபஸ்ட்டு 3 பேர் தான் இருப்பானுங்க, ஆனால் உள்ளக்க பார்த்தீங்கன்னா 10 பேர் இருப்பானுங்க. அந்த மாதிரி டக்குன்னு நம்ம வண்டி நிப்பாட்டினோன்னா எல்லோரும் வருவானுங்க, சல்லுன்னு வந்துடுவானுங்க. எல்லாருமே வந்து நம்மளை பிளாக் பண்ணி இருக்கிறது எல்லாத்தையும் பிடிங்கி விட்டுருவாங்க. சரி நடந்ததை சொல்கிறா கட்டுவாங்க. என்னாச்சுன்னா போயிட்டுருக்கோம், அவங்க 3 பேரை பார்த்துட்டோம். அவர் சொல்கிறாரு குச்சி எடுத்துக்கணும் சீமே, பின்னாடி சப்போஸ் வந்தானுங்க அப்படின்னா, அதாவது நாங்கள் அதுக்கு முன்னாடி ப்ரிஃபராக என்ன பண்ணிட்டோம், குச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி பின்னாடி நாங்கள் பேசினே போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி பின்னாடி வந்தாங்க அப்படின்னா, பைக்கில் வந்தாலும் சரி நான் வண்டி நிப்பாட்ட மாட்டேன் மோஸ்ட்லி. நீ என்ன பண்ணு, குச்சி வச்சிருக்கல கையில், இது அப்படியே நைட்டாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இந்த கிளைமேட் இல்லை, இது அப்படியே நைட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட நைட்டு 11:30 மணி இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த சொல்கிறாரு, என்னன்ற பின்னாடி வருவானுங்க, நீ என்ன பண்ணுற, குச்சி வச்சிருக்கல கையில் ஒரு அடியை போடு, ஸ்டேரிங் பிடிச்சிருக்கானு, ஸ்டேரிங் விட்டுருவானுங்க அப்படி. நான் அதை சொன்னேன், நான் இந்த ஐடியா சொன்னேன், நான் பார்த்துக்கிறேன், நான் விட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்தேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நஜீமே 4 பேர் வரையும் கட்டுப்படுத்தலாம், 10 பேர்லாம் வந்துட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, இருக்கிறத குத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எனக்கா அடா பாவினா இது இப்படி சொல்லிருக்காரு இந்த மனுஷன். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 நாள் முன்னாடி நியூஸில் வேறு பார்த்தோம், வழிப்பறி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்றத யோசிச்சுனே வந்துட்டுருக்கேன். இந்த ரோட் நைட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்களே அப்படி லைட்டாக இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு வண்டி இருக்காது, ஒன்றுமே இருக்காது. பஞ்சர்லாம் ஆகி நின்றுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் சொல்கிறாரு, 4 பேர் வர வரைக்கும் அடிக்கலாம்டா, 4 பேருக்கு மேலெலாம் ஆகிட்டானுங்கன்னா எதுவும் பண்ண தேவையில்லை, நம்ம கையில் குத்துட்டு எது என்ன இருக்குதோ எல்லாத்தையும் கையில் குத்துடலாம், அவனுக்கு கையில் குத்துட்டு கம்முன்னு போயிடலாம்டா நசீமே, எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது. இந்த மாதிரி இவங்களை யாருன்னா பைக்கில் பின்னாடி வச்சு இந்த மாதிரி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவ்வளோ அதாவது பயம்னு சொல்ல, எனக்கு வந்து பயமாக இல்லை, கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்தது சொல்லும் போது. ஒரு பயமும் ஒரு ஃபன்னும் சேர்ந்துதான் இருந்தது. அப்படியே வேறு லெவல் இமேஜினேஷன் பண்ணி அப்படியே அந்த ரைடை வந்து என்ன பண்ணோம், கரெக்டாக திருப்பதிக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தோம் தெரியுமா? கரெக்டாக 1:15 மணிக்கு போயிட்டு திருப்பதியில் சேர்ந்தோம், அதாவது ரேணிகுண்டாவில். எதிர்க்க வர வண்டியில் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் போட்டு வரும்னு வந்துடுவாங்க எல்லாருமே. நம்மளுக்கு சுத்தமாக பண்ண தெரியாது, அதுதான் ஒரு ஹைவேஸில் ஒரு வெறுப்பு. நல்ல அந்த டிவைடர் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, டிவைடர் இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு பிரச்சனை மாதிரி பிரச்சனை. அந்த மலை தெரியுதான் தெரியல, பெரிய மலை ஒன்று இருக்குது லெஃப்ட் சைடில். ஆந்திரா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மலை தான், மலை மலை மலை. ஐபிஎம் போட்டு வந்துருக்காங்க எல்லாம். ஒன்றுமே தெரியல பாருங்க, ஒன்றுமே தெரியாது.
பாருங்க இன்னும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னும் 80 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கு இன்னும் பேலன்ஸ். போக போகிறோம் இந்த காலையோட ஆட்டத்தை பார்க்க தானே போகிறீங்க. வாங்க. சுகேஷ் அங்கே பாருங்க யாரோ வயலில் கொளுத்து விட்டுருக்காங்க போல். பாவம் எத்தனை விவசாயியோடைய காசு வேஸ்ட்டாக போகுது பாருங்க. லிஃப்ட்டு மட்டும் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு ஏற்றிடாதீங்க. தான் அப்புறம் அதெல்லாம் லிஃப்ட்டு கிடையாது, வழிப்பறி. ரோட பாருங்க, ஏதாவது தெரியுதா ரோடு? சத்தியமாக ஒன்றுமே தெரியாது. கண்டென்ட்டுக்காக சொல்ல, ப்ராமிஸாக சொல்கிறேன், ஒரு பிட்டு கூட தெரியாது. ஃப்ரண்ட்டில் போகிற வண்டி வச்சு தான் நான் போயிட்டு இருக்கேன். இப்போ ரோட்டில் இந்த நைட்டு இந்த இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, நைட் டைமில் நீங்கள் பகலில் ஹெல்மெட் போடலன்னா கூட ஓகே, நைட் டைமில் உங்களோட நல்லதுக்கு சொல்கிறேன், கண்ணில் வந்து பயங்கரமாக பூச்சி அடிக்கும். நைட் டைமில் வண்டி ஓட்டும் போது இருக்கிற எல்லா காட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பூச்சியும் நம்ம மூஞ்சிக்கு வந்து அடிக்கும். அந்த டைமில் ஹெல்மெட் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஓட்ட முடியும் வண்டி. இல்லைனா ஓட்ட முடியாது, பைக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் நடுவில் நின்று தவிப்பீங்க. இதில் ஒரு சில பூச்சி இருக்குது, கண்ணில் பட்டுதுன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மிளகாத்தூள் போட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பூச்சிலாம் கூட இருக்கு. ஒரே குளிராக வேற இருக்கு. எனக்கு கண்ணே தெரியாமல் ஓட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு இப்போது எந்த அளவுக்கு சூழ்நிலைன்னா, மதியம் ஒன்றும் சாப்பிடவே இல்லை. மதிய சாப்பாடு இன்னும் சாப்பிடல, பார்த்துக்கோங்க. அப்போ நான் எந்த லெவலுக்கு சுச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:15 ஆயிடுச்சு. 7:15 வெறும் ஒரே ஒரு ஜூஸ் குடித்தோம், அவ்வளோதான். நான் மட்டும் இல்லை, பாவம் அவங்க 2 பேரும் தான், சும்மா சொல்லக்கூடாதுல்ல. பள்ளம் எங்கே இருக்குன்னு கூட தெரியல, அந்த லெவலில் இருக்குது, அந்த லெவலில். சுகைஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து டின்னர் சாப்பிட போகிறோம். டின்னர் சுகைஸ் நல்ல ஒரு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு, நம்ம எப்படி சாப்பிடணும்னு தெரியும்ல, அதனால் வாத்துக்கறி, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரைட் ரைஸு, ஒரு பரோட்டா, ஒரு நைஸ் தோசை, ஒரு ஆம்லேட், இவ்வளோத்தையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு ஹோட்டலை விட்டு வெளில வந்து ஸோ அப்படியே இப்போ ரைடை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியாச்சு. சரி, ஓகே காய்ஸ், இதோட வீடியோவை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். பிகாஸ் ஸோ வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதோட வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தும் தெரியும், நம்ம சேனலோட ஸ்ட்ரென்த்து. ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு vlogல உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நசீம். டாட்டா, பாய் பாய்.